உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454544545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின ஒரு வீடியோ ஒன்று பெரிய வைரலாக இருந்தது. அது என்னென்னா, இந்த ஓட்டு போட்டவங்கெல்லாம் ஒரு சாபம் கொடுப்பார். என்ன சாபம் கொடுப்பாருன்னா, எங்கள் முதலமைச்சர் அவருடைய தலைவர் ஸ்டாலினை அந்த கொளுத்தூர் மக்கள் தோக்கடிச்சு விட்டாங்களே, அந்த மக்கள் நல்லா இருப்பாங்களா, நாசமாக போயிடுவாங்களா அப்படின்னு சாபம் கொடுப்பாரு. அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தார், அவர் சிங்கப்பூர் மாதிரி மாற்றினார் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பெருமளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பல சேனல்கள்லாம் போய் உண்மையாகவே சிங்கப்பூர் மாதிரி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் பேட்டி எடுத்தாங்க. அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்தது பண்ணாங்க. ஏங்க இந்த வார்த்தையை விட்டீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு பெரும் விமர்சனம் ஆயிடுச்சு. நல்லா வச்சுருந்தாருங்க, எங்கள் தொகுதியை சூப்பராக வச்சுருந்தாருங்க, எப்படியே தோக்க அடிச்சிட்டிங்களேன்னு சாதாரணமாக சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து சிங்கப்பூர்னு சொன்ன உடனே எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எப்பொழுதுமே அந்த முதல்வருடைய தொகுதி அப்படின்னா அது விவிஐபி தொகுதி, அதையும் தாண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி, இந்தியா முழுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் தான் அவங்க தான் ஒரு எம்எல்ஏ தான் அமைச்சராக முடியும், ஒரு எம்எல்ஏ தான் முதல்வராக முடியும். அப்படின்ற பொழுது அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பெரும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்பது முதல்வருடைய ஒரு பெரிய கடமைன்னு கூட, அது கூட ஒரு நன்றி உணர்வு கூட சொல்லலாம். இன்னைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்திருந்தார். அதை தாண்டி ஸ்மார்ட் கார்டு கொடுத்திருந்தார், ரேஷன் ஸ்மார்ட் கார்டு கொடுத்திருந்தார், பல நலத்திட்ட உதவிகள் செய்தார், இ சேவை மையத்தை அங்கே தொடங்கியிருந்தார். அதையெல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி அங்கே தான் சிங்கப்பூர் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க, நாங்கள் எதையுமே சொல்ல மாட்டோங்க, நாங்கள் சிங்கப்பூர்னு சொல்ல மாட்டோம், சுவிட்சர்லாந்து சொல்ல மாட்டோம், ஆனால் இந்த தொகுதியை பாருங்கள், முதல்வருக்கான இந்த தொகுதி எப்படியாப்பட்ட தொகுதியாக இருக்க போகிறது அப்படின்ட்டு குறிப்பாக தாவேக்கவினர், குறிப்பாக முதல்வர் விஜய் அப்படி. ஏன்னா சென்னையினுடைய மிகவும் பின்தங்கிய பகுதி பின்தங்கிய தொகுதி அப்படின்னா பெரம்பூர் தான். அது வட சென்னையில் இருக்குது. நீங்கள் வட சென்னைனாலே ஒரு தனி பார்வை தான். பொதுவாகவே இந்தியாவில் சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு. நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு வளர்கிறது வடக்கு தேய்கிறது அப்படின்ற அளவுக்கு வட சென்னை அப்படின்னாலே அதற்கான வேறொரு அடையாளம் வட சென்னைன்ற பேரில் ஒரு படமே வந்துருச்சு. அதுவும் அதிகப்படியான தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ள பகுதி தான் பெரம்பூர். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கணிச்சாங்க அப்படின்னா, விஜய் மட்டும் ஜெயிப்பாரா, விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார் இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது தான் அவர் சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்க போகிறாருங்க. இல்லைங்க, வேளச்சேரியில் நிற்க போகிறாரு. ஏன்னா வி சென்டிமெண்ட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, சோழிங்கநல்லூரில் தான் அவர் நிற்க போகிறாரு, பெரிய தொகுதி இப்படியா சொல்லிட்டாங்க. கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா விருகம்பாக்கம் தொகுதி தாங்க. ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சாலை கிராமம், விருகம்பாக்கம், KK நகர், இது எல்லாம் சார்ந்த தொகுதியை சார்ந்த பகுதிகள். அதனால் அங்கே தான் நிற்க போகிறாரு அப்படின்னு பெரம்பூர் தொகுதி. அப்போ கூட பல பேர் கேட்டாங்க, எங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, அது ஒரு ரிஸ்க் எடுத்து வேற நிற்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த பெரம்பூர் தொகுதியில் கடந்த ஆட்சி காலத்தில் 2 முறை கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதி. ஏன் இதை சேஃப்டிக்காக தான் திருச்சி கிழக்குலையும் ஒரு மனு தாக்கல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சென்னையில் அவர் 2 தொகுதியில் நின்னா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். வெற்றி வாய்ப்பே அப்படிதான் இருக்குது. தாவேக்கான்ற ஒரு கட்சி விஜய் மட்டும்தான் ஜெயிப்பாரு அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி பல கருத்து கணிப்புகள், அது உட்டாலக்கடி கருத்து கணிப்புகள், பல அரசியலை சார்ந்தவர்கள்லாம் சொன்ன ஆருடம் அது. அந்த ஆருடத்தை மக்கள் தூளாக்கினார்கள் என்பதுதான் உண்மை. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெரம்பூர்லேயும் மாபெரும் வெற்றி, திருச்சி கிழக்குலையும் மாபெரும் வெற்றி, அதை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ என்னன்னா, அப்போ பெரம்பூர் உங்களுக்கு முக்கியமான தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் வரப்போது ஜெயிச்ச பிறகு அதுவும் அவருக்கு இன்னொரு கண்டு தான். அதெல்லாம் மீறி இன்றைக்கு அந்த பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரொம்ப ஹைடெக்காக பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பாக பெரம்பூர் 2.0 அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்த திட்டத்திற்கான செயல்பாடுகள் ஏற்கனவே தொடங்கியாச்சு. சென்னையினுடைய மிகவும் பின்தங்கிய இந்த தொகுதி, சாலை வசதி சரியான இது கிடையாது, சரியான போக்குவரத்து கிடையாது,
அதிக தொழிலாளர்கள் உள்ள பகுதி. அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா நவீன வசதிகள் கிடையாது. குறிப்பாக கழிப்பிடங்கள், பொது கழிப்பிடங்கள் கிடையாது. இப்படியே பல இதுவும் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே சென்னையில் பல இதுவும் அப்படி தானங்க இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிற சாலைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கே இருக்குது, எங்கே ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும் பொழுது இனிமேல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கு முன்னாடி ரைட், ஓகே. ஏன்னா சென்னையை மிக மிக கவனமாக தவேக எம்எல்ஏக்கள் கையாள போகிறார்கள். நான் மிக கவனமாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, திமுக அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு, ஏன்னா ஃபுல் ஸ்விங்கில் வரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்து டக்குன்னு திமுக ஜெயிக்கும், இல்லைன்னா அதிமுக ஜெயிக்கும், பெருவாரியான தொகுதிகள் பெற்று. இந்த முறை அடிச்சு தூள் கிளப்பியாச்சு. சென்னை மக்கள் என்னன்னா, கடந்த காலங்களில் அல்லது முந்தைய காலங்களில் இல்லை காலகாலமாக நாங்கள் அனுபவிச்சு வர பிரச்சனைகள் பலங்க. அதில் வந்து போக்குவரத்து நெரிசல், ரோடு சரியில்லாதது, மிக முக்கியமா குடிநீர் வசதி கிடையாது, காற்றோட்டமான இதுவும் கிடையாது, மரங்கள் கிடையாது, பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. பொட்டி 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 பொட்டியான வீடுகளா மாறிடுச்சு. சென்னையே ரொம்ப குறுகி போயிடுச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், மழை பெஞ்சா நிலத்தடி நீர் தேங்குவதற்கான வசதியே கிடையாதுங்க. எல்லாத்தையும் சிமெண்ட் ரோடா போட்டு அடிச்சாச்சு. இப்ப பாருங்க, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் மாதிரியான பகுதிகளில் கடல் நீர் நிலத்தடி நீர்ல வந்தாச்சு. ஏன்னா நிலத்தடி நீர் உள்ள போனா தானே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சு வரோம். அதுவும் மழைக்காலம் வரும் பொழுது சென்னை மக்கள் பற்ற அவஸ்தை இருக்குது பாருங்க. எங்கே குழி இருக்குது, எங்கே இது இருக்குது, எதுவுமே தெரியாது பள்ளம் இருக்குதுன்னு. எத்தனை பேர் விழுந்துருவாங்க, எத்தனை பேர் வண்டி எடுத்து போய் விட்டுருவாங்க. அப்புறமா அந்த சுரங்க பாதைகள்லாம் சும்மா ஒரு 10 முறை மழை பெஞ்சாலே நிறைஞ்சு போயிடும். இப்போ தென் சென்னையே அது மாதிரி அப்படின்னா வட சென்னையுடைய நிலைமை என்ன பாருங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் எங்க சும்மா 4 தூர தாங்க போட்டுது. அதுக்குள்ளே வட சென்னையே வட சென்னை மாதிரி இல்லைங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்க, வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டை பாருங்க எப்படி இருக்குது. இப்படியா சோஷியல் மீடியாக்கள் வந்த அந்த வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் இதெல்லாம் நிஜம். அதனால தான் வெறுத்து போயிட்டாங்க சென்னை மக்கள். வந்து ரைட்டு, இந்த முறை தாபேக்கான்ற ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களை கொண்டு வந்து நிற்போம். சரி, இப்போ பெரம்பூர் தொகுதி என்ன 2.0 அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் இப்போ ஒரு டெண்டர் அவங்க விட்டுருக்காங்க. அந்த டெண்டரில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறிப்பாக அந்த தொகுதியை மேம்படுத்த வேண்டும், அந்த தொகுதியை நவீனப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியாச்சு. பொதுவாக குறிப்பாக ஏன்னா முதல்வர் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியில் பெருவாரியான வெற்றி பெற செய்து அந்த மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். இது முதல்வருக்கான தொகுதி. இது அந்த தொகுதி மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல, நாங்கள் எப்படிங்க சிஎம் போய் எளிதில் அணுக முடியும்? ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்குது, நீங்கள் வந்து விஜய் அணுக முடியாது, விஜய் தூரத்தில் இருக்கிறவர், அவரெல்லாம் நீங்கள் நெருங்க முடியாது, அவர் நடிகராக இருக்கும்போதே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு போது முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அவர் நீண்ட ஏதோ நிலாவுக்கும் பெரம்பூருக்கும் இடையில இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு விட்டாங்க. அதுக்காக தான் என்ன ஆயிடுச்சு, ஒரு செயலியை, ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கு அதிகாரிகள் இருப்பார்கள், அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் அதிகாரிகள் அந்த இருப்பாங்க. நீங்க எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த செயலி மூலமாக உங்களுடைய குறைகளை, புகார்களை அதில் தெரிவிக்கலாம். அந்த புகார்கள், அந்த குறைகள் நியாயமாக இருந்தால், தீர்க்கக்கூடிய அளவிற்கு இருந்தால் உடனடியாக தீர்க்கப்படும். தீர்ப்பதற்கு தாமதமானால் அதற்கான பதில் சொல்லப்படும். அதெல்லாம் மீறி இந்த தொகுதியை அவங்க சொல்லலை, ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி ஆக்குவதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையாப்பா அப்படின்னா ஏன் அரசு சரி ஓகே. சென்னையில் இருக்கிற மற்ற தொகுதியெலாம் என்ன ஆச்சுங்க? ஒரு டி நகர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி, சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், இந்த தொகுதியில் நான் பாவப்பட்டினம் தொகுதியில் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் பல ஊர்கள்லேருந்து, இந்த வேடந்தாங்கல்லேருந்து எங்கெங்கெல்லாம் பறவைகள் வந்து அங்கே ஒரு இடத்துல நிற்குதோ அது மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து இங்கே பிழைக்கிறதுக்காக அவ்வளோ கோடி பேர் மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஒரு சின்ன இடம், அதில் இந்த தொகுதி, இந்த சென்னையை மேம்படுவதற்கான திட்டங்களை அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள். இதில் முதல் கட்டமாக பெரம்பூர் தொகுதி, பெரம்பூர் மக்களுக்கு 24/7 உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும். மிக முக்கியமான விஷயம், வட சென்னை என்றாலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த நேரத்தில் வேணால் ரவுடிஸ் இருக்கும், எந்த நேரத்தில் வேணால் அட்ராசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கார்கள். அது இருக்கவே இருக்காது. இங்கே காவல்துறையை கண்காணிப்பு போனாலும் இருக்கும், அதிகப்படியான கேமராக்கள் கண்காணித்து கொண்டிருக்கும், பொது சுகாதாரம் மிக சீராக இருக்கும், சாலை வந்து மிக நேர்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் மக்களும் அதை வந்து சரியாக பயன்படுத்தணும். யாராவது தவறு செய்தால், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான ஏதாவது தவறு செய்தால் கடுமையான தண்டனை உண்டு. அதே வேளையில் எனக்கு ரேஷன் கார்டு கிடைக்கல, எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல, எனக்கு வந்து இந்த பொருள் கிடைக்கல,
நான் போய் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தாசில்தார் ஆஃபீஸில் இப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சாமானியர்கள் ஒரே ஒரு புகார் கொடுத்தால் இல்லது வந்து ஒரு 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 தகவலை தெரிவித்தால் உடனடியாக அதற்கான தீர்வு செய்யப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்வர் நான் தான் இந்த தொகுதியில் வந்து உட்கார்ந்து இருக்கணும், நான் தான் இந்த அலுவலகத்தில் இருக்கணும்னு கிடையாது, நான் வந்து நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு முதல்வருடைய ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஆப், பெரம்பூர் தொகுதியுடைய அந்த ஆப் வந்து அவருடைய கண்காணிப்பில் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் எங்க ஆக்ஷன் எடுக்கல, இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் மாரி சரி இந்த தொகுதியை நீங்கள் எப்படிங்க வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி ஆக்க போறீங்க அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்களை மேம்படுத்த வேண்டும், மக்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும். பொது சுகாதாரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொது சுகாதாரத்தை சீர் செய்ய வேண்டும். இதில் வந்து கவனம் செலுத்தியாச்சு, இதுக்கு அதிகாரிகளிடம் உத்தரவிட்டாச்சு. அப்போ வந்து ஸ்பெஷல் தொகுதி. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பெரம்பூரில் அவர் அந்த எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்க வந்திருந்தார். அப்போ சில நிறைய சேவை திட்டங்கள்லாம் வந்திருந்தார் இல்லைங்களா. அதில் அவர் நீலாங்கரை வீட்டிலேருந்தா அல்லது பனையூர்லேருந்தா வந்தாருன்றதுல அங்கேருந்து வர வழியில் ஒரு இடத்துல கூட ஒரு பேனரோ ஒரு கட் அவுட்டோ இல்லைங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இந்த கட் அவுட் கலாச்சாரம், பேனர் கலாச்சாரம், கட் அவுட் கூட விடுங்க, பேனர் கலாச்சாரம் மிக மிக மோசமாக பரவி கிடக்கிறது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 7 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேனர் விழுந்து சுபஸ்ரீன்ற ஒரு ஐடி ஊழியர், ஒரு பெண் ஊழியர் இறந்து போயிட்டாங்க. அது பெரிய அளவில் அதிமுகவுடைய கூட்டம் நடந்தப்போ பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் யாருமே வந்து பேனரே கட்டக்கூடாது, பேனருக்கு தடை செய்யப்படுகிறது, கட் அவுட்டுக்கு தடை செய்யப்படுகிறது அப்படின்னு பேச்சளவில் தான் சொன்னாங்கள்காண்டி கடந்த ஆட்சியிலாம் பேனர்லாம் சர மாதிரியே பேனர்லாம் பறந்தது. அதுக்கு முந்தைய ஆட்சியில் சரமாரியாக பேனர்கள்லாம் இருந்தது. ஆனால் ஒரு முதல்வர் வராரு, வரும்பொழுது இப்போ நினச்சா எழுதுவாங்க இல்லைங்களா, அந்தந்த இதில் ஏதாவது ஒரு இதில் வள்ளுவன் தந்த வள்ளலே வா, தொல்காப்பியன் தந்த இதுவே வா, அப்புறம் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமானே வா, என்னென்னவோ அடிச்சு விடுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் எழுதுவாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த புகழ் பாடுற வேலையெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது, இந்த ஜால்ரா அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. அதுதான் முதல்வர் விஜயோடைய கடுமையான ஒரு எச்சரிக்கை. என் கண்ணில் எதையுமே படக்கூடாது, வந்து பொதுமக்களுக்கு இடையூறான எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக இன்று அந்த மக்கள் வந்து, ஏன்னா அது பெரம்பூரில் மட்டும் அந்த தொகுதியில் மட்டும் இருந்து வந்தாங்கல்ல, குளத்தூர்லேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து இன்னும் பக்கத்துலேருந்து அந்த மக்கள் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்த போது அவங்களுக்கு சரியான வசதிகள் செய்யப்பட்டு இந்த தள்ளுமுள்ளுலாம் எல்லாமே சீரமைக்கப்பட்டு, இதே பெரம்பூரில் அதே குளத்தூரில் விஜய் தவேகா தலைவர் விஜயாக பிரச்சாரம் செய்த போது எப்படிலாம் நடந்தது, வந்து எந்தெந்த வழியெல்லாம் விட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். குறுக்கு சந்து, துபாய் குறுக்கு சந்து, நெடுக்கு சந்து, சந்து பொந்தெல்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. வந்து அந்த சந்து பொந்தெல்லாம் அது போகும், ஜனம் நெருக்கடியாகும். அது ஒன்வே ஆகாம எதிர்க்க பஸ் வரும். எதிர்க்க பஸ் விட்டதெல்லாம் யாரு? திட்டமிட்டு விஜய்க்கு, தவேகா தலைவர் விஜய்க்கு அந்த சமயத்தில் சென்னையில் பிரச்சாரம் செய்யும் பொழுது போக்குவரத்து நெரிசலான பகுதிக்குள்ளலாம் விட்டாங்க. வந்து இப்போ அதே போல தானே அந்த வழியாக தானே வராரு. இன்னைக்கு என்ன நீட்டாக அந்த மக்கள் நின்று பார்க்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்காக தான் அதிகார மையம் அப்படின்ற ஒரு விஷயம். அதிகார மையத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு, அதை நான் சரியாக தான் பயன்படுத்தி அந்த அதிகார மையத்தை சாமானியர்களுக்கான ஒரு விஷயமாக, என்னை நம்பி ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கான ஒரு விஷயமாக, உங்களுடைய காசை ஒரு பைசா கூட திருட மாட்டேன், ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த வாக்குறுதியை பலமாக சொல்லக்கூடிய இடத்தில், அதே போல லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும். யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா, என் அண்ணன் இருக்காரு, என் தம்பி இருக்காரு, என் மகன் இருக்கிறான், விஜய் இருக்கிறான், நீ சொல்லு அப்படின்னு தைரியமா சொல்லு அப்படின்ற ஒரு தைரியத்தை எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் மீறி தமிழகத்தினுடைய முன்மாதிரி தொகுதியாக பெரம்பூர் தொகுதி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகள் 234 தொகுதிகளும் இதே போல் ஒவ்வொரு தொகுதிகளும் மேம்படுத்தப்படும். குறிப்பாக இந்த தவேகா கவர்மெண்ட் ஒரு டெக்னாலஜியை வைத்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.